இந்த சோடசலக்ஷ்மியை வந்து நாம் படமாக வச்சு வழிபடலாமா அப்படின்னா அது வேண்டாம். அப்போ எப்படி நாங்கள் இவங்களை வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறப்போ, ஸ்ரீ யந்திரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸ்ரீ யந்திரம், அந்த ஸ்ரீ யந்திரத்தை வச்சு தான் இவங்களை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும். ஏன்னா இந்த சோடசலக்ஷ்மியை அந்த யந்திரத்தில் வச்சு தான் வழிபாடு முறைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது இந்த ஸ்ரீ யந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கோண வடிவங்கள், அந்த ஸ்டார் வடிவத்தில் நம்ம பார்க்குறோம், அதில் இருக்க ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதாவது 16 திசைகளை குறிக்கக்கூடியது. அந்த 16 திசைகளுக்கும் நீங்கள் குங்குமம் இட்டு, சந்தன குங்குமம் இட்டு அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறப்ப அதோடைய பவரே அதிகமாக இருக்கும். நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்ரீ யந்திரத்தை நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணணும். இல்லை நாங்கள் தேமேன்னு வாங்கி அந்த யந்திரம் எங்கள் வீட்டிலே இருக்குது, நாங்கள் அந்த யந்திரத்தை வாங்கி வச்சுட்டோம், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா எதுவும் நடக்காது. ஏன்னா அது லக்ஷ்மியை நம்ம தங்க வைக்கணும் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஒரு சுக்கிரன் ஹோரையில், ஒன்று காலையில் இல்லைன்னா சாயங்காலம், முடிஞ்ச அளவுக்கு காலையில் சுக்கிரன் ஹோரை, வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் ஹோரை ஆரம்பிக்கிறப்போ லலிதா சகஸ்ரநாமத்தை போட்டு விட்டுட்டு நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறப்ப அதோடைய சக்தி வந்து அபரிதமாக இருக்கும்.